வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒன்றை நமக்கு இறைவன் வாக்கு அளித்திருக்கிறார். வாக்கு மாற வல்ல கர்த்தரே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். அப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை வாக்குத்தத்தம் இறைவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கை அவர் காப்பாற்றுவார். அந்த கொடுத்த வாக்கை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? ஏதாவது ஐடியா இருக்கா? 6ஆம் வசனம் பாருங்கள், என்ன போட்டிருக்கணும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம்னு இருக்கா? இப்போ ஒரு ஓனர் நமக்கு ஒரு பிரதரோ ஒரு சிஸ்டரோ யாரோ ஒருத்தங்க அது கேட்டிருந்தாப்புல, அது 2 ட்ரெஸ் எடுத்து கூட சொல்லி கேட்டிருந்தாப்புல, அது கொடுக்கணும், நமக்கு வாங்கி கொடுக்கணும், நாளைக்கு போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் அந்த பக்கம் நின்றுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் பின்னாடி போய் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி பேசிகிட்டு இருக்கிறீங்க. அந்த ஆள் வாங்கி கொடுக்குறேங்கிறாரு. வாங்கி கொடுப்பானா வாங்கி கொடுக்க மாட்டானா நமக்கு என்ன தெரியும்? வாங்கி கொடுத்தா தான் உண்டு. உலகத்தில் அப்படி தானே பேசுகிறோம். அப்படி நம்ம இந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்கோம். அது அந்த ஆள் காதில் விழுகுது. அவர் என்ன நினைப்பார்? இவ்வளோ தூரம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்கிறேன், மறுபடியும் அங்கே போய் என்ன சந்தேகப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இவனுக்கு வாங்கி கொடுக்குறத விட சும்மா இருக்கலாம், அப்படி தான் நினைப்பாங்க. இறைவன் நமக்கு வாக்களித்திருக்கிறார். நம்ம என்ன உலகத்தில் பேசிகிட்டு இருக்கோம்? கடவுள் கொடுப்பார் என்னத்தை சொல்லிட்டு, நான் கொடுத்தா தான் உண்டு, கொடுக்கலன்னா என்னத்த பண்ணுறது? நம்ம தான் அங்கங்கே ஓடி அடைஞ்சு வாங்கிக்கணும். இறைவன் காதுபடவே இப்படி பேசுனீங்கன்னா என்ன நடக்கும்? போடா மயிரே அப்படின்னு சொல்லி போடுவான்ல, வெளிநாட்டுக்கார ஒருத்தன் பேசாமல், அது மாதிரி போய் தொலை, நீனே போய் என்னமா முட்டிகிட்டு கடை அப்படின்னு விட்டுருவார். அப்போ எத்தனை பேர் வாக்குத்தத்தத்தினால் அடைந்திருக்கிறாரு? சரியா, நீ சொல்கிறதுக்கே நான் வாரேன். கடவுளை நம்பி எத்தனை பேர் உருப்பிட்டுருக்கான் சொல்லு, எத்தனை பேர் நாசமாக போயிருக்கான் சொல்லியா அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை போடணும். நீங்கள் நம்முடைய மூளை அறிவினாலே லிஸ்ட்டை போடும்போது என்ன வருது? ப்ளஸ்ஸு தான் வருது. இப்போ புதுசாக குவாண்டம் சயின்ஸ்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. த கான்ஷியன்ஸ் ஆஃப் மேன் கேன் கோ ஃபார்தர் ஆஃப்டர் இஸ் டெத் அப்படிங்கிறோம். மனிதனுடைய மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மனசாட்சி மனிதன் செத்த பிறகு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோங்கிறோம். இட் மே பி பாசிபிள் இன் குவாண்டம் சயின்ஸ். நிறைய வித்தியாசங்களை கண்டுபிடிக்கிறது. டைம் ஹேஸ் 3 டைமென்ஷன்னு சொல்கிறாங்க. நேரத்துக்கே 3 டைமென்ஷன் இருக்குது. டைம் இஸ் நாட் ட்ராவலிங், ராதர் இட் இஸ் பெண்டிங் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் அதை எடுத்து புதுசாக அறிவியல் கண்டுபிடிப்புகளில் வந்துக்கிட்டே இருக்கு. ஒன்றுமே மறுக்க முடியாத. அப்போ இறைவன் உண்மையிலே இருக்கிறாருங்கிறத நோக்கி தான் நம்முடைய அறிவு மிக சொற்பமாக இருக்கிறதுன்னு இப்போ வராங்க. நம்ம கண்டுபிடிச்சதே 100ல் 0.05% தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் நிறையவே தெரியல. எல்லாமே மனிதனுடைய மூளைக்கு அப்பாற்பட்டது. உதாரணமாக நம்ம பார்க்குற லைட் இருக்குல்ல, இதான் விசிபிள் ரேஞ்ச் இல்லையா? கண்ணுக்கு பார்க்கவாத ரேஞ்ச் என்ன இருக்குது? அல்ட்ரா இன்ஃப்ரா அப்படின்ட்டு இருக்குது இல்லையா? அல்ட்ரா வயலட், அதுக்கு மேலே இருக்கிற ரேஞ்சஸ்லாம் நிறையா இருக்குது. இன்ஃப்ரா ரெட்டுக்கு கீழே இருக்கிற ரேஞ்சஸ் நிறையா இருக்குது. அதே மாதிரி சவுண்டு, குறிப்பிட்ட அளவு சவுண்டு தான் நம்முடைய மனிதனுடைய காதுகள் கேட்க முடியும். மனிதன் கேட்க முடியாத சவுண்டு என்ன? அல்ட்ரா சவுண்ட். அதுமாதிரி இன்ஃப்ரா சவுண்ட், பேஸ், அது இருக்குது. நிறைய சத்தங்கள் மனிதன் கேட்டால் மனிதனுடைய வாழ்க்கையை நடத்த முடியாதுன்னு இறைவன் நம்மளை கட்டுக்கோப்பாக வளர்த்திருக்கிறார். இதையெல்லாம் நீங்கள் நம்பி இறை நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் இறைவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அடைந்து கொள்வீர்கள். இப்போ நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேசுகிறீங்க, பழகுறீங்க, அவர்கிட்டயே போய் இங்கே பக்கத்தில் அந்த ஆள் நின்றுக்கிட்டு இருக்காரு, அங்கே உங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி தரேன்னு சொன்னவர், இங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அந்த அண்ணன் எனக்கு 2 ட்ரெஸ் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க, இன்றைக்கி நைட்டு போகிறோம், சூப்பரான ட்ரெஸ் எடுக்க போகிறேன், இப்படி சொன்னால் அவருக்கு எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியாக இருப்பாரா? எங்கே என்னத்தை எடுத்து கொடுக்க போகிறான் அந்த கஞ்சா பையன், ஏன்னா 100 ரூபாய்க்கு 2 ட்ரெஸ் வாங்கி கொடுப்பான், எனக்கு தேவை வரது வாங்கி போட்டு தொலைப்போம், இப்படி பேசுனீங்கன்னா எப்படி இருக்கும்? எடுத்து கொடுக்குறேன்னு சொல்கிறான், பேருக்கு சொல்லுவான், எல்லாருக்கும் தெரியணுன்ட்டு, நமக்கு எங்கே கொடுக்க போகிறான்? அப்படி பேசுகிறோம். இப்படி இறைவனுடைய காதுபடவே இறைவனுடைய செய்கையை கேவலமாக அபத்தமாக நீங்கள் பேசுனீங்கன்னா இறைவன் எவ்வாறு துக்கப்படுவார்? புரியுதா? இதான் நிஜ வாழ்க்கையில் நடக்குது. இதுவே ஆபிரகாம் என்ன பண்ணான்? கற்பம் செத்தவன் என்று எண்ணப்பட்டவனிடத்திலே உலகத்தில் வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களுக்கு ஒப்பாக அநேகம் ஜனங்கள் பிறந்தார்கள். அப்படி பிறந்தும்
சாக போகிற நேரத்தில் பிறந்த குழந்தைய பழி கொடுக்கும்படி தேவன் கொடுத்தார். விசுவாசத்தினாலே பழி கொடுக்க போனான். அவர் மருத்துவரிலிருந்து எழும்ப வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்பதை விசுவாசத்தோடு இருந்தார். ரொம்ப முக்கியம். 100 வயசில் எனக்கு குழந்தைய கொடுத்தாரு. அவர் நேரடியாக என்கிட்ட பேசுகிறாரு. இவ்வளோ நாள் என்னை வழி நடத்தி வந்தார். உண்மை உள்ளவர். ஏதோ காரணத்துக்காக சொல்கிறாரு. இறைவன் என்ன வேணால் சொல்லிட்டு போகிறாரு. அவருடைய அடிமை நான். மேரி என்ன சொல்கிறா? இதோ நான் ஆண்டவனுக்கு அடிமை, என்ன வேணால் அவர் செய்யட்டுங்க. எனக்கு இதில் என்னங்க இருக்குது? எனக்கு இன்னும் தனிப்பட்ட விருப்பம் எதுவுமே இல்லை. முழுமையாக இன்னைக்கு காலையில் அதான் மெசேஜ் அனுப்பியிருந்தார் ஒருத்தர், வினோத் அனுப்பியிருந்தாப்புல. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஏன் 4 நாளாக ஆயிடுச்சு புதைச்சி கல்லெல்லாம் வச்சு எல்லாம் சொல்ல கம்ப்ளீட்டாக அடைச்சி பூசிட்டாங்க. கல்லை ஓப்பன் பண்ணிங்கன்னா நாத்தம் தாங்க முடியாது. நேரம் புழு வச்சுருக்கோம். நீங்கள் இப்போ ஏதாவது பெட்டில் படுத்திருக்காருன்னா கையை பிடிச்சி ஏதாவது காட்டில் வந்து ஒரு மசாஜ் பண்ணி ஏதாவது நீங்கள் இது உயிரோட கொண்டு வந்துடலாங்க. இப்போ செத்து வந்து 2 மணி நேரம் ஆகலை, 4 நாள் ஆகிட்டு நாருமே நாறிடும். இப்போ நீங்கள் உயிரோடலாம் கொண்டு வர முடியாது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பார். அப்போ என்ன பண்ணுறாங்க? இங்கே 2 பேர் வந்து பணத்தை வீட்டில் ஒரு வாரமாக வச்சுருந்தேன். நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் எப்படியாவது இந்த பணத்தை உயிரோடு கொண்டு வந்துடுவார் அப்படின்னு சேர்த்துட்டாங்க. இவங்க என்ன பண்ணாங்க? இதான் கரெக்டான முறை. இறந்துட்டார், ஆண்டவருக்கு சொல்லி விட்டாங்க, ஆண்டவர் வரல. அடுத்து என்ன செய்யணும்? சரி 8 மணி நேரம் ஆயிடுச்சு, நம்ம இனிமேல் புதைக்கணும், எடுத்துகிட்டு போயிடுங்க. சரிங்க, நம்ம செஞ்சிடும். ஆண்டவர் ஏதோ வரல, என்னன்னு தெரில, ஏதாவது காரியமாக இருப்பார், பரவாயில்ல, ஆண்டவர் வரும்போது வரட்டும். அப்போ மறுபடியும் 4 நாள் கழித்து ஆண்டவர் வராரு. எல்லோரும் போய் அழுகுறாங்க. நீங்கள் உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் எங்களுக்கு, உங்களை விட்டால் யாரும் இல்லை, நீங்கள் வந்திருந்தீங்கன்னா செத்துருக்க மாட்டான். ஆனால் என்ன நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செய்யுங்க ஐயா. இறைவனுடைய செயல் உங்களுடைய செயல், நீங்கள் எப்போ வேணால் செய்யுங்க. இல்லை வாங்க போவோம், போய் தரோம். இல்லைங்க 4 நாளாகிட்டு அவனை பார்க்க முடியாது, இப்போ எல்லாம் ஃபுல்லாக புழு வச்சுருக்கோம், வேணாங்க, கல்லை நவுத்துங்க பார்க்கணும். இல்லையா? அப்போ மரித்தவன் உயிரோடு வந்தானா இல்லையா? நம்ம மனித முறைகளை தொடர்ந்து செய்யணும். இறைவனுடைய சித்தம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆபிரகாம்கிட்ட போய் வெட்டுறான்னாரு. ஆபிரகாம் பிள்ளையெல்லாம் கூட்டிகிட்டு அருவாளை எடுத்து நேராக போய்கிட்டு இருக்கான். மனித முறைகள் என்னமோ அதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இறைவன் இடைப்படுவார். அதான் இறைவன் இடைப்படுவார். அப்போ இறைவனுடைய சத்தம் என்னதென்று எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுப்பீங்க? இறைவனுடைய வழிநடத்தல் என்னன்னு எப்படி தெரிஞ்சுப்பீங்க? ஜெபமும் வேத வாசிப்பும் தான் அதை தெரிஞ்சுக்கிடும். இன்றைக்கி அதோட தலைப்பு ஃபெய்த் அண்ட் கான்சிக்வன்சஸ், விசுவாசமும் அதனால் நடக்கும் பின் விளைவுகளும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Faith is being sure of what we hope for and certain of what we do not see. நம்முடைய கண்ணால் பார்க்க முடியாததின் நம்பிக்கையும் நம் விசுவாசத்தின் உறுதியுமாக இருக்கிறது. இது 2 இருந்தால் தான், இறை நம்பிக்கை இருந்தால் தான் அதுக்கு மேலே போக முடியும். இறை நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் இறை நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் தான். நீங்கள் சொல்லுங்கள், நிறைய சொல்கிறீங்க. ஏன் கடவுள் வந்து ஆபிரகாம் மட்டும்தான் பிடிக்குமா? ஆதாம் ஏவாளை படைத்து அத்தனை லட்சம் பேரை படைத்தார், அவங்களெலாம் வேண்டாம், இவர் மட்டும்தான் வேணுமாங்க? என்னங்க பேசுகிறீங்க? அப்போ அவங்கெல்லாம் யாருக்கு இறைவனுடைய பிள்ளைகள் இல்லையா? இப்போ நாங்கள்லாம் இங்கே இருக்கோம் இந்தியாவில், எங்கெல்லாம் இறைவனுடைய பிள்ளை இல்லையா? ஆபிரகாமும் அவன் பையன் அவன் மருமகன் இவங்க தான் வேணுமா? அப்போ நாங்கள்லாம் எங்கே போகிறது அப்படின்னு கோபமாக கேட்குறவங்களாம் இருக்காங்க. போய் அப்படியே நேராக ஆண்டவர்கிட்ட கேளு. ஏயா என்கிட்ட சண்டைக்கு வர? ஆண்டவரே, நீரெல்லாம் கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஆபிரகாம் மட்டும்தான் உங்களுக்கு பிள்ளையா? நாங்களாம் பிள்ளை கிடையாதா அப்படின்னு போய் கேளு. கேளு. யார்கிட்ட கேட்குற? அண்ணன்ட்ட தான் நான் கேட்குறேன்னு கேளு. தனிப்பட்ட விதத்தில் இறைவனிடத்தில் கேட்கும்போது அவர் உங்களுக்கு தெளிவாக பதிலளிக்கிறார். அதை விட்டுட்டு மனுஷங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் என்னையா உனக்கு மட்டும் 2 ட்ரெஸ் வாங்கி தரேன்னு சொல்லிட்டாரு, பெரிய இவனா எங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டானா? யோ போய் அவர்கிட்ட கேளியா, அதானே சொல்லுவோம். இறைவனிடத்தில் கேட்காமல் சக மனிதரிடத்தில் சந்தேகத்தையும் பயத்தையும் பேசி கொண்டிருந்தால் நடக்காது. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா, பாவம் சந்தேகம் நிறைந்த இடத்தில் வாழ விரும்பேன், மற்றவர் அங்கு வாழ்ந்தாலும் என் வாஞ்சை உயர்த்தலமே. இப்படி நீங்கள் மேல் நோக்கி பாருங்கள் அப்படிங்கிறார். ட்ரூ பிபிலிக்கல் ஃபெய்த் இஸ் கான்ஃபிடென்ட் obedience to God's word in spite of circumstances and consequences. உண்மையான இந்த வேதாகம விசுவாசம் என்பது என்ன நடக்கிற சூழ்நிலை எதுவாக இருந்தாலும்
நடக்கப் போகிற பின்விளைவுகள் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் ஓரந்தள்ளி விட்டு கடவுளுடைய வார்த்தையின் மீது உண்மையான திட நம்பிக்கை, திட கீழ்ப்பிடிதல் இருப்பது தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். திஸ் ஃபெய்த் ஆப்ரேட்ஸ் குவைட் சிம்பிளி. இந்த விசுவாசம் ரொம்ப எளிமையாக செயல்படுகிறது. காட் ஸ்பீக்ஸ் அண்ட் வி ஹியர் இஸ் வேர்ட். இறைவன் நம்மிடத்திலே பேசுகிறார், அவர் சொல்வதை நாம் கேட்கிறோம், அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள். அதை அதெல்லாம் கிடையாது. ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா செய்ய போகிறேன். வி ட்ரஸ்ட் இஸ் வேர்ட் அண்ட் ஆக்ட் ஆன் இட் நோ மேட்டர் வாட் த சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆர். நீங்கள் பாட்டு சொல்கிறீங்க, எதாவது நடந்துச்சுன்னா என்னங்க பண்ண முடியும், அதெல்லாம் சரியாக வராதுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதெல்லாம் நம்பிக்கை குறையுது. அப்படிலாம் இல்லை. The circumstances may be impossible and the consequences frightening and unknown, but we obey God's word just the same and believe He will do what is right and what is best. சூழ்நிலைகள் சாத்தியமில்லாதது போல் தோன்றலாம். நமக்கு எதிராக வரக்கூடிய சூழ்நிலைகளிலே இதெல்லாம் ஜெயிக்க முடியாது, தாண்டி போக முடியாதுன்னு நமக்கு தோணலாம், இதெல்லாம் நடக்காதுன்னு நமக்கு தோணலாம். ஆனால் என்னென்னா அதனுடைய பின்விளைவுகள் என்ன இருக்கும் தெரியுமா? பயமுறுத்துவதாக இருக்கலாம். ஐயோ என்ன நடக்கும், நீங்கள் செய்கிறதெல்லாம் பார்த்தா என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாலும் சொல்லலாம். பட் வி ஒபே காட்ஸ் வேர்ட் ஜஸ்ட் த சேம் அண்ட் பிலீவ் ஹி வில் டூ வாட் இஸ் ரைட் அண்ட் வாட் இஸ் பெஸ்ட். என்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்வது எல்லாம் சரியாக தான் செய்வார்னு அவரை நம்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் அவர் எனக்கு செய்ய போகிறதெல்லாம் மிகச்சிறந்தவற்றை தான் செய்வார். ஏதாவது அல்ப சல்பையெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஆண்டவரே எனக்கு பசிக்குது, இது ரோட்டு கடையில் ஏதாவது ரோட்டு கிட்டி கிடைக்குதான்னு பார்ப்போம், அப்படிலாம் கிடையாது. இது 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிடும், நல்ல பெஸ்ட்டு உணவாக உனக்கு தரேன், உசிதமான கோதுமையினாலே உன்னை போஷிப்பார். இப்படி தான் இறைவனுடைய. இதை நம்புகிறாயா? அதான் ரொம்ப முக்கியம். தி unsaved world does not understand true biblical faith, probably because it sees so little faith in action in the church today. இன்றைக்கு இறைவனுடைய வார்த்தையினாலே காப்பாற்றப்படாத மக்கள், இறைவனுடைய வார்த்தையை நம்பாதவர்கள் ரொம்ப கொஞ்சமாக தான் இந்த வேதாகமத்தை புரிந்து கொள்கிறார்கள். ஏன் அப்படி புரிந்து கொள்கிறார்கள் அப்படின்னா, அவங்க கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறார்கள். நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை அவர்களுக்கு காண்பிக்கிறோம்? நாம் தானே தேவனுடைய பிள்ளைகள். இந்த ராஜா இருக்கார்ல, ராஜாவுடைய பிள்ளைங்க, அந்த 3 பேர் போகிறாங்கல்ல, அவங்களாம் ராஜாவுடைய பிள்ளைகள். இவங்க கூட பிச்சைக்கார பயிலவளாக போனால், யோ மூஞ்சி மொகர கட்டையும் பிச்சைக்கார பயிலவு மாதிரி இருக்கான், அவனை போய் ராஜாவோட பிள்ளைங்கிறான். யோ ராஜாவோட பிள்ளை தான். இப்போ ராஜாவோட பேச்சுவார்த்தை கிடையாது, அதனால் பிச்சைக்கார மாதிரி அலைகிறான். இப்படி தான் எல்லா கிறிஸ்தவனும் இருக்கான். இறைவனுடைய பிள்ளைகளாக இல்லாமல், இறைவனுடைய ஆசீர்வாதமே இல்லாமல், இறைவனை நம்பாமல், இறைவனுக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணி தெருவில் பிச்சைக்கார மாதிரி அலைகிறான். இவனை பார்க்குற எவனோ இவன் ராஜாவோட பிள்ளைன்னு நம்ப மாட்டாங்க. அதான் அவர் சொல்கிறார். தி unsaved world does not understand true biblical faith, probably because it sees so little faith in action in the church. நம்முடைய சபையில் எந்த விதமான நடவடிக்கையும் கிடையாது. இன்றைக்கி சபையில் நடக்கிற சண்டையெல்லாம் எதுக்கு? கல்லறைக்கும் கல்யாணத்துக்கும். இவங்களுக்கு கருமாதியும் கல்யாணம் மட்டும் போதும். உன்னை பார்த்து புதிதாக ஒரு ஆத்மா வந்திருக்கிறாரா? நீ செக்ரட்டரி ட்ரெஷரர் பதவிக்கு மகாபரி சண்டை இருக்குல்ல, அவங்களெல்லாம் வரிசையாக உட்கார வச்சு நீ எத்தனை ஆத்மாக்களை இது வரைக்கும் ஆதாயம் பண்ணியிருக்கிறாய்? உன்னுடைய வாழ்க்கை, நேர்மையான வாழ்க்கையை பார்த்து எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்திருக்கிறார்கள் காட்டியா? பிஷப்புக்கு இன்றைக்கி 10 பேர் சண்டை இல்லையா? பிஷப்புகளெல்லாம் கூப்பிட்டு வாங்க சார், எத்தனை ஆத்மாக்களை சர்ச்சுக்குள்ளே கொண்டிருக்கேன்? ஒன்றும் கிடையாது. இந்த வருஷம் ஞானஸ்நானம் கொடுத்து போகிறேன், எத்தனை பேருக்கு? கல்யாணம் பண்ணுறதுக்கு, எங்கிட்டாவது போய் தெரிஞ்சு சேர்றதுக்கு. இதுக்கு தான் புதிதாக உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நான் தெரிந்தினேன் என்று ஒருத்தன் கூட இல்லை. எவ்வளோ மோசமான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிறோம். தி சைனிக்கல் எடிட்டர் H.L. Mencken defined faith as illogical belief in the occurrence of impossible. அதாவது நடக்காத ஒன்று நடந்துருச்சுல, அதில் எந்த விதமான சம்பந்தமே இல்லாமல், லாஜிக்கே இல்லாமல் நம்புறது தான் விசுவாசம். எதையுமே நீங்கள் லாஜிக்கல் தாட்டே போகக்கூடாது. ஆனால் நடக்காத ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில் நடக்குதுல்ல, அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் உங்களுக்கு எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்தா? இந்த பிள்ளைக்கு மியூசிக்கே வராதுங்க, சரியான மண்டுங்க அப்படின்னு தானே சொன்னாங்களா இல்லையா? ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரா இல்லையா? இப்போ அந்த திறமையை நீ எங்கே வச்சுருக்க? மண்ணுக்கடியில் பதிச்சு வச்சுருக்கியா? யோசனை பண்ணி பாருங்கள். நடக்காத ஒன்றை இறைவன் நடத்தி காட்டினார். மிகச்சிறந்த ஒரு மியூசிஷியனாக கொண்டு வரார் இல்லையா? அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும்?
ஆண்டவருக்காக பயன்படுத்தணும். என்னங்க நடக்காதே நடக்குது, எப்படிங்க நடந்துச்சு? போயா நடக்குங்க, போயா கடவுளுங்க, அது இல்லை நீங்கள் விளக்கம் பண்ணி சொல்லுங்கள். விளக்கம்லாம் சொல்ல முடியாது. illogical belief in the occurrence of the impossible, அதான் அவர் சொல்கிறார். தட் இஸ் கால்ட் த ஃபெய்த். The world fails to realize that faith is only as good as its objects, and the object of faith is God. இந்த உலகம் என்ன நினைக்குது அப்படின்னா, என்ன நடக்குதோ அந்த அளவுக்கு நடந்தால் தான் விசுவாசம். அவர் 10-15 வருஷமாக சொல்லிட்டு கிடக்காருங்க, ஜெயிச்சிருவேன்னு. இதையோட எத்தனை வருஷம் வராது? 18 வருஷமாக சாயங்காலம் 6 மணிக்கு தான் போட் ரேஸுக்கே வரேன்னு சொல்லி சொல்லுவான்ல ஒரு படத்தில். காலையில் போட் ரேஸுக்கியா? வருஷம் இதே பண்ணிக்கிட்டு இருக்கா. 18 வருஷமாக காலையில் சுற்றிட்டு சாயங்காலம் தான் வந்துக்கிட்டு கிடக்கா. இதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறான், அந்த குளத்துக்கரையிலே உட்காந்துருந்தான், விசுவாசத்தோடு தான் உட்காந்துருந்தான். குளத்துக்கரையிலே ஒருத்தர் 32 வருஷமாக. ஏன் இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கேன்? தேவதூதன் வந்து கலக்கும்போது முதல்ல இறங்கணுங்க. முதல்ல இறங்கினா குணமாயிடுவான், அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் இறங்குறக்குள்ளே எவனா ஒருத்தன் போய் இறங்கிறான். இப்போ தேவனுடைய குமாரனுக்கு உனக்கு குணமாக்கும் வல்லமை இருக்குதுன்னு நினைக்கிறியா இல்லையா? உனக்கு என்ன வேணும்? இப்போ யாராவது கொண்டு கையை பிடிச்சி உள்ளே இறக்கி விட்டா தேவலாம். உள்ளே இறங்குறது தான் உன்னுடைய நோக்கமாக, குணமாக்குறது உன்னுடைய நோக்கமாக? அதான் அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை. பையன் படுத்து எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயா அப்படிங்கிறாரு. அவனால் எந்திக்கவே முடியாது. 32 வருஷமாக தவண்டுக்கினா இருக்கான். படுக்க எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயாருன்னா படுக்க எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கான். இதான் விஸ்வாஸ், இதான் வல்லமை. நடக்கக்கூடாது ஒன்று நடக்குது, அதை நீ விசுவாசிக்கிறாயா? ஃபெய்த் இஸ் நாட் சம் ஃபீலிங் தட் வி மேனுஃபேக்சர். விசுவாசம் வந்து நம்ம மனசுக்குள்ளே கற்பனை பண்ணி கொடுக்கிற ஒரு உணர்வு அல்ல. இட் இஸ் அவர் டோட்டல் ரெஸ்பான்ஸ் டு வாட் காட் ஹஸ் ரிவீல்ட் இன் இஸ் வேர்ட். இறைவன் தன்னுடைய வார்த்தையில் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை முற்றிலுமாக நீங்கள் அதற்கு பதில் அளிப்பது தான். இறைவன் தன்னுடைய வார்த்தையில் என்ன சொல்லியிருக்கிறார்? அது பைபிள் அந்த புக்கமாக வச்சுங்க. அது இங்கே மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த செல்ஃபு மேலே எங்கேயோ போன 10 நாளைக்கு முன்னாடி அன்றைக்கி பார்த்தா இருந்துச்சு. லேசாக தொடச்சி வச்சேன், இன்னும் அங்கே தான் கிடக்குன்னு நினைக்கிறேன். பைபிள் நிறைய வீட்டில் திறக்கிறதே கிடையாது. அப்புறம் இறைவனுடைய வழிநடத்தல் எப்படி இருக்கும்? இறைவன் மீது விசுவாசமாக இருந்தால் தான், இறைவன் மீது பிரியமாக இருந்தால் தான், இறைவன் சொல்வதை கேட்டால் தான் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். அற்புதங்கள் நடந்தால் தான் விசுவாசம் பெருகும். இதெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டிங்கன்னா எப்படி? இறைவனுக்கு இடம் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா எப்படி அப்படின்னு கேட்குறாரு. The writer of Hebrews makes it clear that faith is a very practical thing. விசுவாசம் என்பது நடைமுறைக்கு அன்றாடம் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு காரியம். In spite of what unbelievers say, faith enables us to understand what God does. விசுவாசம் இருந்தால்தான் தேவன் என்னென்ன காரியங்களை செய்கிறார். நம்ம ஏதாவது பிரச்சனை வரும்போது என்ன செய்கிறோம்? ஆண்டவருடைய சமூகத்தில் போய் கேட்குறோம். அத்தனை பிரச்சனைகளையும் விடுது. நம்முடைய ஜெபம் ஒன்றை கூட அவர் தட்டவில்லை. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. எப்படி அருமையான ஒரு பாடல் அந்த பாடல் வரிகள். எல்லா ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்கிறார். நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் அனைத்தையும் நம்முடைய அப்பா செய்கிறார். இதுதான் விசுவாசத்தின் மைய கருத்து. எப்பேற்பட்ட ஒரு சாராம்சம்! இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். விசுவாச வாழ்க்கையில் நடங்க. என்ன பிரச்சனை வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், எல்லாம் வரதான் செய்யும். ஆனால் ஆண்டவர் கைவிட மாட்டார், உங்களை தூக்குவார். அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா ஜெயிச்சுக்கிட்டே போவீங்க. சம்திங் டு பாண்டர் டுடே. வாட் இஸ் ஃபெய்த்? விசுவாசம்னா என்ன? வாட் ஆர் சம் ஆஃப் த பெஸ்ட் வேஸ் டு இன்க்ரீஸ் யுவர் ஃபெய்த்? உங்களுடைய விசுவாசத்தை அதிகரிப்பதற்கான சில வழிவகைகள் என்னென்ன? இதை யோசிச்சு பாருங்கள் என்றது தான் இன்றைய சிந்தனை. சரியா?